வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம vlog தாங்க பார்க்க போகிறோம். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை தான். அதை கொஞ்ச நாளாவே நிறைய மழை இருந்தது. பட் நேற்று ராத்திரியிலேருந்து பயங்கரமாக மழை. இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11, 2021. எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தண்ணி நின்னதில்லை. எங்கள் ஏரியாலுமே இப்போது கொஞ்சமாக தண்ணி நின்று இருக்கு. நான் அந்த வீடியோ இதோட என்க்ளோஸ் பண்ணுறேன், பாருங்கள். இது 11ஆம் தேதி காலையில் எடுத்தது. ராத்திரியிலேருந்தே நல்ல மழை. ஸோ காலையில் முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கி நின்றுது. பாருங்கள், ரோடு முன்னாடி ஃபுல்லாக தண்ணி. இது பார்த்திங்கன்னா சாயங்காலம் எடுத்த கிளிப்பிங். பயங்கரமான காற்று வீசிச்சு. ஸோ அப்போ எடுத்தது இது. இந்த எல்லா கிளிப்பிங்குமே நான் அப்பார்ட்மெண்ட் பால்கனிலேருந்து எடுத்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வேலைக்கு வந்துட்டுருக்காரு. வெளியிலலாம் தண்ணி இருக்குது, ஆனால் அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட்குள்ளே தண்ணி வரல. பட் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட்குள்ளே தண்ணி வந்திருக்கு. சென்னையில் இந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதை விட அதிகமாக தண்ணி தேங்கி நின்று வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து மக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அது கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நமக்கு அந்தளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பால்கனியில் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் இருக்கும். பெரிய செடிகள்லாம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு குட்டி செடிகளெல்லாம் வந்து உள்ளே தூக்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஸோ நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே எல்லா பாட்ஸையும் கொண்டு வந்து வச்சிட்டோம். ஸோ மழை நின்னதும் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கணும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி மழை வந்தது பார்த்தீங்கன்னா 2015. அப்போ வந்து நாங்கள் இந்தியாவில் இல்லை, யூகேல இருந்தோம். அதனால அப்போ இந்த மழையை பார்க்கல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மழையை வந்து நாங்கள் மெட்ராஸில் பார்க்குறது. அதே மாதிரி இந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழுன்னு இருக்குது. அதுவுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் மெட்ராஸ் அப்படின்னாலே நல்ல சூடாக இருக்க கிளைமேட்டு, ஹியூமிடான கிளைமேட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இதுதான் முதல் டைம் அப்படியே குழுன்னு. என் பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஸ்வெட்டர் போட்டு தான் உட்காந்துருக்கா. ஸோ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால தான் இதை வந்து ஒரு vlog மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸாக இருக்குமே அப்படின்னு. 2 பேருக்கும் ஸ்கூல் லீவு. பையனுக்கு டென்னிஸ் கிளாஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நடந்தாலும் டென்னிஸ் கிளாஸ்க்கு மட்டும் அவன் நேரில் போயிட்டு வருவான். இப்போ அதுவும் கேன்சல் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே டென்னிஸ் விளையாண்டுருக்கான் பாருங்கள். பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் டைம். பட் ஸ்டில் அவளும் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு மழைனா சுத்தமாக பிடிக்காது. மழை கூட பிடிக்காத வித்தியாசமான ஜந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு வந்து மழை பிடிக்காது. மழையில் எல்லாரும் ரசித்து வா சூப்பராக இருக்குது, மழையில் நினைறது பிடிக்குது, இப்படி இதை போய் ரசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ யாராவது என்ஜாய் த ரெயின் அப்படின்னா எனக்கு உண்மையாகவே கடுப்பாக தான் இருக்கும். எனக்கு மழை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என்னைக்கு நான் வந்து லாண்ட்ரி போட்டாலுமே அன்றைக்கி மழை வரும். ஸோ அதனால மழை மேலே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காண்டு தான். நல்ல காலத்துலேயே அப்படின்னா இந்த மாதிரி மழை வெள்ளம்லாம் இருந்ததுன்னா எனக்கு மழை எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நோ, ஐ ஆம் வியர்ட் லைக் தேட். ஸோ அதை விடுங்க. பட் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போது மண்டேலேருந்து ஸ்கூல் லீவாக இருக்குது. ஆக்சுவலி மண்டேலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் தானே போயிட்டு இருந்தாங்க. மண்டேலேருந்து தான் ஸ்கூலுக்கு போய் டேர்ம் 1 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போவா ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு பார்த்தோம். பட் மண்டேலேருந்து ஒரே லீவு. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஒரு டைலமாலே ஒழுங்காக படிக்கக்கூட இல்லை. ஸோ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போவே இப்படி அப்படின்னா படிக்கிறதுல வந்து இவ்வளோ நாள் லாக்டவுன் இருந்ததுலேயே படிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் அவள் 10th போர்டு எக்ஸாம் எப்படி மார்க் வாங்குவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு கவலைனா நமக்கு நம்ம கவலை. கரண்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கட்டாச்சு. பட் கொஞ்ச நேரத்தில் உடனே திரும்ப வந்துருச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குல்ல. இது வந்து அடுத்த நாள் எடுத்தது.
அதாவது நவம்பர் 12, 2021 அன்றைக்கி எடுத்தது. ஸோ தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. வெதருமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் அண்ட் சன்னியாக இருக்குது. ஸோ எங்கள் ஏரியா பேக் டு நார்மல் தான் சொல்லணும். நீங்களும் மெட்ராஸில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, நீங்களாம் பத்திரமா இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.